பருவ காலத்தில் பருவம் தவறிய மழை அகோரமழை. இந்த காலகட்டங்கள்லாம் 27 டிகிரி 26 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். எப்படியுமே வரலாறு காணாத அளவுக்கு 3-4 டிகிரி கூட இருக்கும். அதுவான பகுதிகள் தான் வெள்ளம் சூழ்ந்து வரும். ஐப்பசி கார்த்திகை மழை அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதை விடையெல்லாம் தாண்டி இப்போ இன்னும் ஒரு புதுசாக ஒரு ஆய்வு வருது. வின்டர் இருக்காது இந்த வருஷம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 6 மாதம் தாங்க. 5 மாதங்கள் வந்து வெப்பம் அதிகமாச்சுன்னா 2014 வெள்ளத்தை விட கூடுதலாக இருக்குங்கிறது உலகளாவிய வானிலை அறிக்கை கணக்கு. அதான் பயப்பட வேண்டும். அதனால தான் நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறது வந்து கடலோர மாவட்டங்களில் நாகப்பட்டினம் டு நமக்கு சென்னை இது வந்து ஒரு பெரிய மிகவும் ஆபத்தானது. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் இணைந்திருக்க விடம் பேசலாம். சார் வணக்கம் சார். சார் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து வழக்கத்தை விட அதிகமாக பெய்ஞ்சிருக்கதா சொல்கிறாங்க சார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்குது. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா பகுதியில் வந்து வெள்ளக்காடாக சூழ்ந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் தவறான கருத்து. இந்த வருஷம் தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு சரியான மழை இல்லை. ஓகே. மழை வந்து நமக்கு மேற்கு அரபிக்கடல்லேருந்து வந்து இப்போ உந்தப்படுற மேகக்கூட்டங்கள் அப்படியே வடகிழக்கு மாகாணம் வரலும். உங்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு பகுதிகளை தவிர மீதி எல்லா இதுக்கும் கனத்த மழை இருக்கும் எப்பயுமே. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த மழை அளவோட கம்மி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர் மேக கும்பல், திடீர் மேகங்கள் வருது, திடீர் மேக வெடிப்பு, திடீர் மழை. அந்த மழை வந்து திடீர்னு அடிக்கிற கனமழை வந்து உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து 200 மில்லிமீட்டர் 150 மில்லிமீட்டர்லாம் பெய்யுது. அது எதுவும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு குறைஞ்ச மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 60 mm 100 mm மழை பெஞ்சு மெதுவாக பெய்யணும். இந்த வருஷம் அந்த மாதிரி மழை இல்லை. தென்மேற்கு பருவக்காற்று பொய்த்து போச்சு. இருந்தாலும் வந்து திடீர் மேகக்கூட்டங்கள் உற்பத்தி ஆகுதல், அந்த இடத்துல வந்து மேகம் உடைதல், மேக வெடிப்புமாங்க, மேகம் உடைதல், அதனால் தடாலடி மழை. அதனால் மேற்கு கடற்கரை ஓரத்தில் நீங்கள் பாம்பேலேருந்து மத்திய இந்தியா வரலும் அப்படியே அதிகம். அப்படி இருந்தாலும் நமக்கு இன்னும் கிழக்கு மாகாணங்களுக்கு, வடகிழக்கு மாகாணங்களுக்கு பருவம் கம்மி, மழை கம்மி. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்னினோ நிகழ்வு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த எல்னினோ நிகழ்வுனால வறட்சியான காற்று அரேபிய கடல்லேருந்து பெரிய மழையை தூக்கிட்டு வரல நமக்கு. அதனால் மொத்தத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வந்து நமக்கு மழை கம்மி. ஆங்காங்கே திடீர் மழை. அந்த ஆங்காங்கே உள்ள திடீர் மழை வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு அது கணக்கில் கணிக்க முடியல. அது ஏன் அப்படி வருது, என்ன வருதுன்னு இன்ன வரலும் கணிக்க முடியல. அதனால தான் வந்து நமக்கு இந்த பேரிடர்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி மலைகளை வந்து பேரிடருக்கு உகந்தது, பேரிடர்வான இடங்கள். திடீர் மழை என்ன பண்ணுவீங்க? எனக்கு நார்மலாக 3 நாள் 4 நாள் பெஞ்சால் நல்ல மழை பெஞ்சிட்டுருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இப்போ வர்றதில்லை. வந்து ஒரு 2 மணி நேரம் அடி தாங்க முடியாமல் அடிச்சுட்டு திடீர்னு அப்படியே எல்லாம் அப்படியே மானம் கிளியர் ஆகிடுது. இந்த மாதிரி பருவ காலத்தில் பருவம் தவறிய மழை அகோரமழை. இது அகோரமழை. இந்த மழை வர்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். தென்மேற்கு பருவமழையோட வடகிழக்கு பருவமழை தான் வந்து அதிகமாக பெய்யும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து அதிகமாக பெஞ்சிச்சு நார்த்தில். ஸோ அதனால் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து குறைவாக தான் பெய்யுன்ற மாதிரி சில கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் வடகிழக்கு பருவக்காற்றுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. கிழக்கு கடற்கரை ஓரங்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காற்று. மீதி எஞ்சிய இந்தியாவுக்கு ஃபுல்லாக தென்மேற்கு பருவக்காற்று தான். இந்தியா முழுவதுக்கும் இந்த வருஷம் வறட்சி. இந்தியா முழுவதுக்கும் தேவையான மழை அளவு இல்லை. அது எப்பயுமே தமிழகத்துக்கு இது கிடைக்காது. மேற்கே இருந்து வருகிற மழை வந்து அந்த சவுத் வெஸ்ட் அல்லது தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது நமக்கு குறைவாக தான். இந்த வருஷம் ரொம்ப குறைவு. இந்த வருஷம் மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த வருஷம் உங்களுக்கு எல்னினோ அமைவுனால் வந்து கடல் வெப்பம் தாக்கம் கூட. பாருங்கள், இன்னமும் இன்றைக்கி 31 டிகிரி. நமக்கு இந்த காலகட்டங்கள்லாம் 27 டிகிரி 26 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் எப்பயுமே. வரலாறு காணாத அளவுக்கு 3-4 டிகிரி கூட இருக்குது இப்போ. அதனால் வந்து இன்றைக்கி கடலூரில் 33 டிகிரி அதிகமான வெப்பம் இன்றைக்கி. அதனால் வெப்பமும் கடல் வெப்பம் தாக்குறது, குறைவான மழை, இதனால் என்ன பண்ணுங்க, இப்போயே ஈரப்பதம் குறைஞ்சிடும் மண்ணில். ஈரப்பதம் மண்ணில் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேளாண்மை இடிக்கும். அதனால் எல்லா வழியிலையும் பார்த்திங்கன்னா பேரிடர்கள் கூட தான் இருக்குது. இன்றைக்கி வட மாநிலங்கள்லாம் ரொம்ப இன்றைக்கி அதிகமான மழை கிடையாது. மிரட்டல். சில ஊடகங்கள்லாம் நிறைய மழை பெய்ய போகுது, மேகக்கூட்டம் இருக்குன்னு. அந்த ஒரு மேகக்கூட்டங்கிறது அப்படியே நிலையாக நிற்காது. அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும்.
அதனால் நகர்தலில் மழையாக வெடிக்கிறது, மேக வெடிப்பு. இமாலயா பகுதிகளுக்கு வந்து அதிக மேக வெடிப்பு இருக்கும். அந்த அது இயற்கைத்தன்மையாக அந்த மலைகள் குன்றுகளுக்கு இடையில் காற்று போய் அடிக்கிறதுனால மேகத்தை மேலே தூக்கும். மேகங்களுடைய அடர்த்தி வித்தியாசம் வர்றதுனால மேக வெடிப்பு வரும். அந்த மாதிரி உள்ளது வட இந்தியாவுக்கு தான் ஒழிய நம்ம தமிழகத்துக்கு இந்த தடவை மழையும் குறைவு, அந்த பேரிடர் எதுவுமே இங்கே வராது. தமிழகத்தை பொறுத்தவரை அது பாதுகாப்பான இடம். நமக்கு எப்போ பிரச்சனை வரணும்னு கேட்டிங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைங்கிறது நமக்கு டேஞ்சரான ஜோன். ஏன்னா அந்த நேரம் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு மட்டும்தான் அது. இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூனுங்கிறது நமக்கு தமிழகத்துக்கும் ஆந்திரா கடல் உரைகளுக்கு பகுதிகளுக்கு மட்டும்தான். இதில் வந்து நமக்கு வந்து அதிகமான இந்த வருஷம் அபாயம் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் உலகளாவிய ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. அது எல்னினோ நிகழ்வுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன். அதனால் எல்னினோ நிகழ்வுனால வந்து சாதாரணமாக நல்ல மழை அடிக்கிறத வந்து தீவிரத்தன்மையோடு அடித்து புயலாக மாற்றலாம், அதிதீவிர புயலாக மாற்றலாங்கிற ஒரு கணக்கு இன்றைய அளவுக்குள்ள கணிப்பு இருக்குது. அது நம்ம வந்து அதை ஏற்று நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேலாண்மையில் ஃபைனாக பண்ணிக்கலாம். நமக்கு மேலாண்மையில் வந்து நம்ம தமிழக அரசு எப்பயுமே முன்னோடியாக இருக்கும். அதனால் வெள்ளப்பகுதின்னா மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாழ்வான பகுதிகளுக்கெலாம் வெள்ளம் சூழ்ந்துடும் இந்த வருஷம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில அதை விடையெல்லாம் தாண்டி இப்போ இன்னும் ஒரு புதுசாக ஒரு ஆய்வு வருது. வின்டர் இருக்காது இந்த வருஷம். உங்களுக்கு ஜனவரியில் வின்டர் ஆரம்பிக்கும், டிசம்பரில். இந்த வருஷம் வர்ற 27 ஜனவரி வந்து வெப்பம் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருங்கிறாங்க. ஆமாம் சார், ஜனவரியிலே சம்மரில் ஆரம்பிச்சிருங்கிறாங்க. சம்மர் வந்து முன்னாடி ஆரம்பிச்சிருங்கிறாங்க. அப்படி சம்மர் ஒருவேளை உங்களுக்கு வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேன்னு 6 மாதம் தாங்காது. 5 மாதங்கள் வந்து வெப்பம் அதிகமாச்சுன்னா ரொம்ப வறட்சி, மாவட்டங்களில் வறட்சி, தண்ணீர் பஞ்சம், இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு சைனா உங்களுக்கு நீரின்றி அமையாத உலகமாங்க. தண்ணி இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லை. எதுவுமே நீங்கள் இவ்வளவும் பேசுவோம், நீரின்றி அமையாத உலகு. அதனால் நீர் இருந்தால் தான் எதுவுமே எல்லாமே. அது தட்டுப்பாடு எதிர்காலம் எங்கேயுமே உலக தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது. உலகளாவிய பிரச்சனையே நீர் தட்டுப்பாடு வரும். அதாவது வரலாறு அளவு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது எல்னினோ எஃபெக்ட்னால என்ன திடீர் தாக்குது சொல்லிங்க. இது வந்து மேபி வந்து 2015 வந்து ஒரு வெள்ள ஆட்சியில் சார் நமக்கு 2014 அது மாதிரி அகைன் இந்த ஆடியும் வர வாய்ப்புகள் இருக்கு. 2014 வெள்ளத்தை விட கூடுதலாக இருக்குங்கிறது உலகளாவிய வானிலை அறிக்கை கணக்கு. அதான் பயப்பட வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம அரசு சைட்லையும் வேண்டிக்கிறது அதான். நீங்கள் கொஞ்சம் மற்ற நாளை விட இந்த தடவை கொஞ்சம் வந்து இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் தயார்படுத்திக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி வச்சுங்க. வருதோ வள்ளியோ நம்மளை தயார்படுத்தி வச்சுக்குவோம். அப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு பாருங்கள். முன்னாடிலாம் வந்து பேரிடர்னா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் போய் உள்ளே நுழைஞ்சு அதுக்கு உண்டான அந்த நிகழ்விலிருந்து காப்பாற்றினா தான் அதுக்கு பேரிடர் மேலாண்மைன்னு பேர். முன்னாடிலாம் அரை மணி நேரத்துக்கு. இப்போ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் உள்ளே போக முடியுமான்னு சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வாங்க, அதாவது நம்ம போய் அதை காப்பாற்றுக்கிற நேரம் இருக்குது பாருங்கள், அது அரை மணி நேரத்தில் போய் காப்பாற்றணும். அதிகபட்சம் உலகத்தில் அதான் சொல்லுவாங்க அந்த அளவு. இப்போ நீங்கள் வந்து துரிதமாக போகணும்னா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு வெள்ளமோ நீர் ஆபத்தோ வரும் பொழுது புது யுக்தியை தான் நம்ம கையாண்டோம். உள்ளூருக்கு நம்ம அமைப்புகள் கொடுக்கணும். இப்போல்லாம் இன்னும் அண்டர் ட்ரோன்லாம் வந்து தண்ணிக்குள்ளேயே போகிற ட்ரோன்லாம் இருக்குது. மேலே ட்ரோன் போகாது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி நமக்கு அடிக்கிற காற்றுக்கு ட்ரோன்லாம் போகாது. ட்ரோனை இழுத்துட்டு ஓடிடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போல்லாம் அண்டர் வாட்டர் ட்ரோன்லாம் இருக்குது. அதனால் ட்ரோனு எதிர்காலத்தில் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குறது. ஆங்காங்கே இன்ஃபர்மேஷன், அந்தந்த இடத்துல ஸ்பாட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நமக்கு வந்து இனிமேல் துல்லியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க மக்களுக்கு. அந்த 3 மாதம் இனிமேலுக்கு எதிர்காலம் கண்டம் தான் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. சரி, முக்கியமாக எந்தெந்த மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறீங்க? நமக்கு கடலோர 14 மாவட்டம் இருக்குங்க. கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு இங்கே காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. கடலோர மாவட்டங்களில் நாகப்பட்டினம் டு நமக்கு சென்னை, இது வந்து ஒரு பெரிய மிகவும் ஆபத்தான பகுதி. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இயற்கையிலேயே இப்போ ஒரு 100 ஆண்டு கால இயற்கையில் வந்து புயல் கரையேறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்றும் போது புயலாய் மாறினால் அது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து மசூலிப்பட்டினத்துக்கு இடையில தான் போயிருக்குது அந்த தடம். ஆனால் தடம் ரெகுலராக இருக்கும். ஒவ்வொரு நேரம் வந்து வேறுபடுது. அந்த பழைய மிக்ஜா இன்னொரு புயல் வந்துச்சு, அது வந்து என்ன பண்ணுச்சு, கடல்லே நின்றுக்கிட்டு வடக்கமாக போயிடுச்சு. அப்படியே வடக்கமாக போய் அது நெல்லூரை போய் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து இயற்கை பித்தலாட்டம் பண்ணுது. அது நம்ம மனித பித்தலாட்டத்தால் நம்ம பித்தலாட்டம், நம்ம வந்து அதிகமான கரியமலை வாயுவை கூட வானமண்டலத்தில் பித்தலாட்டம், அந்த பித்தலாட்டத்துக்கு அது பித்தலாட்டம் பண்ணுது. அதனால் இனிமேல் எதிர்வினை கூட தான் இருக்கும். எதிர்வினைங்கிறது பேரிடராக மாறும்.
பேரிடர்வை வந்து மேலாண்மை பண்ணிடுறது நம்ம ரொம்ப சிறப்பாக மேலாண்மை பண்ணிக்கணும். அதை இன்னுமே என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் வந்து ஹேபிச்சுவல் பழகி கொள்ளுங்கள். இப்போ உலகம் என்ன சொல்லுதுன்னா, இன்னுமே பேரிடர் வரும், அதில் நீங்கள் மேலாண்மை செஞ்சுக்கிறதுனால அதிலேயே பழகிக்கிங்க. அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் அண்ட் பழகி கொள்ளுதல், கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே உங்களை வந்து ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு தலைக்கு மேலே தண்ணி வரப்போகுது என்னன்னு சொன்னீங்கன்னா, எதையாவது நீந்தி எங்கேயோ எஸ்கேப் பண்ண தானே போவீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ. அதனால் வந்து பேரிடர் கூட இருக்கும். மேலாண்மை திட்டத்தில் நம்ம இன்னும் வேறு மாடல் வரும். இனிமேல் எதிர்காலத்தில் மேலாண்மை திட்டங்கிறது இன்ஃபர்மேஷன், குயிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் உங்களுக்கு. முன்னாடி அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்தில் சொல்லுவோம். இப்போல்லாம் நொடிக்கு நொடி அங்கே தண்ணீர் வந்துடும், பார்த்து போங்க, எஸ்கேப் ஆகுங்க. அப்படி நொடிக்கு நொடி நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டாயம் வரும். உலகம் பூரா அந்த பிரச்சனை, பூமத்திய ரேகையை சுற்றிலும் பிரச்சனை. நிறைய பேர் வந்து என்னமோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆபத்து வர மாதிரி, ஆழ்வார்பேட்டைக்கு மட்டும் ஆபத்து வர மாதிரி திடீர் புட்டுன்னு பொது வழித்தடத்தில் ஏமாத்துறாங்க. அது உலகளாவிய பிரச்சனை. உலகத்தில் எல்லா பூமத்திய ரேகை சுற்றிலும் உள்ள நாடுகள் எல்லாம் இதே ஆபத்து தான் சந்திக்குது. வட துருவங்களெல்லாம் வெப்பத்தால் செத்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு இந்த மாதிரி சூரிய வெப்பம் தாக்கலை. அங்கே வந்து ஹீட் வேவ்ஸ் வருது. அப்படியே நம்ம அடுப்பு கொதிக்கும் போது ஆவி வரும் பாருங்க, நம்ம உலை கொதிக்கும் போது அந்த உலை கொதிக்கும் போது ஆவி மாதிரி உஷ்ணம் ஆவியாக வருது. இப்போ புது விதமான அந்த ஹீட் வேவ்ஸ்லாம் இப்போ தான் முத பார்க்குறேன். இந்த நாட்டில் சார் மொத்தமாக வட துருவங்க இந்த ஃப்ரான்ஸு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் நார்வே, அந்த பக்கம் உள்ள எல்லா ஸ்வீடன், அந்த ஸ்காண்டினேவியன் நாடுங்க, அங்கெல்லாம் இப்போ வெப்ப கதிர்கள் தாக்குது. அங்கெல்லாம் அவங்க அந்த 20 டிகிரி தான் உச்சபட்சமாக பார்த்தவன். தார்லாம் உருகின மாதிரி நியூஸ்லாம் பார்த்தோம். அந்த தாரும் அந்த வெப்பத்தை பார்த்ததில்ல, அவனும் அந்த வெப்பத்தை பார்த்ததில்ல. மிருகங்கள்லாம் தத்தளிக்குது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, துபாயில் மழை பெஞ்சு ஒட்டகத்துக்கு மேலே ஐஸ் கொட்டிடுச்சு. அந்த ஒட்டகம் லட்சக்கணக்கான வருஷம் இருக்குது, அது ஐஸை பார்த்ததே இல்லை. இந்த தூரம் ஐஸை பார்த்தது. எல்லாம் ஃபுல்லாக ஐஸு மேலே கொட்டுது. என்ன பண்ணுவீங்க? திடீர் மேக வெடிப்பு, ஐஸு கொட்டுது. அத்திக்கட்டி ஆலங்கட்டங்கிறோம்ல, அது போய் துபாயில் அது வறட்சியான பகுதியில் வந்ததே கிடையாது. திடீர்னு இப்படிலாம் வருதுங்களே. உலகத்தை வந்து பல விதத்தில் நம்மளை மிரட்டுது. இயற்கை மிரட்டுது. இயற்கை மிரட்டலுக்கு காரணம் நம்ம வந்து அதை அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரியமலை வாயுங்கிற கார்பன் டை ஆக்சைடு உமிழ்ந்துக்கிட்டே இருக்கும். அது உலகங்கள்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் நாகரிகம் போகிற ஸ்பீடுக்கு வந்து மின்சாரம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. டீசல் பெட்ரோல் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட்டு நமக்கு இந்த டீசல் பெட்ரோல் மின்சாரங்கிறது அத்தியாவசியம் போச்சே. அப்போ இந்த அத்தியாவசியம் போய் கொண்டு போய் சேர்க்கறது வந்து வானமண்டலத்தில் கரியமலை வாயு தானே. இதை குறைக்கிறதுக்கு உலகங்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க. ஒன்று சேர்ந்து குறைச்சாங்கன்னா வாழ்க்கையில் திருப்பி நம்ம அடுத்த தலைமுறைலாம் நல்லா இருக்கலாம். அது பாசிபிள் இல்லை தானே. அது குறைக்காமல் போனாங்கன்னு சொன்னாங்கன்னா அது வருஷம் அந்த அப்படியே கண்டத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த கண்டத்துக்கு எல்லாமே நம்மளே வாழ பழகிக்கிறோம். நம்மளே போய் நின்று எதிர்பார்த்து வாங்கன்னு ஆபத்தை கூப்பிட வேண்டியதான். ஓகே சார், அந்த மாதிரி தான் இருக்கும். சார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் எடுத்துக்கலாமா சார்? அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை வர ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சார் தகவல்லாம் வந்திருக்கு சார். இல்லைங்க, அந்த பகுதியில் உள்ள வெப்ப காற்றுகள் வீசுறதுல வந்து மேற்கே உள்ள அமெரிக்கா வந்து கிழக்கு உள்ள அமெரிக்கா கடலோர பகுதியில் கொஞ்சம் மழை இருக்குது. மேற்கு பகுதியில் நிறைய ஏற்கனவே அமெரிக்கானா எல்லோரும் என்ன நினைக்கிறோம், ரொம்ப பெரிய புண்ணிய பூமின்னு. அங்கே வறட்சி மாவட்டங்கள் நிறைய இருக்குது. இன்னும் வறட்சி கூட வரும். அங்கே கூட வரும்பொழுது உங்களுக்கு அங்கேயும் விவசாயம், உங்களுக்கு பொதுவான நல்ல நவீன விவசாயம் பண்ணுற அமெரிக்கர்களுக்கெல்லாம் இது எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் வந்து அதிகமான நன்மை அடையிறது அமெரிக்காலாம். அவர்களுக்கெல்லாம் நாளைக்கு தண்ணீர் பஞ்சம் வரும்பொழுது உங்களுக்கு இவ்வளவு இப்போ பெரிய வேளாண்மையெல்லாம், நவீன வேளாண்மை எல்லாமே நீர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் உலகளாவிய பிரச்சனைங்க இது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை, நமக்கு அந்த பிரச்சனை தான். இப்போ இந்த வருஷம் டெல்டா மாவட்டங்களில் குருவை போச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவம் அந்த கெண்டை கருதுலேயே எல்லாம் நின்று போச்சு. எல்லாம் விவசாயம்லாம் உயிரை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அணையிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல மழை இல்லை. அங்கே நல்ல மழை பெய்ந்திருந்தால் தான் நீங்கள் டேமை திறக்க முடியும். டேமுக்கு இன்னும் வந்து சேரல தண்ணி. அதனால் மழை பெய்யாதனால இயற்கை பொய்த்து போச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கையை நம்பி வாழ்கிறவங்க தான் அந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதிங்கிறது மொத்தத்தில் காவேரியை நம்பி இருக்கிற ஒரு மாவட்டம். இப்போ அந்த 3 மாவட்டமும் பிரிச்சுட்டாங்க. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர்னு பிரித்தாலும் அது எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு வந்து வளத்தை கொண்டு போனது வந்து காவிரி ஆறு. அந்த காவிரி ஆறே பொய்த்து போச்சுன்னா அவங்களுக்கு என்னமோ வளம் இருக்காது. எதிர்காலத்தில் வந்து கிழக்கு பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், அதான் இன்றைக்கி உள்ள திருவாரூர், நாகப்பட்டினம், இதெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய வறட்சி பூமியாக இருக்கும்.
வளம் இருக்காது. உப்பு தண்ணி உள்ளே வந்துடும். இந்த தண்ணி சரியாக கிடச்சி அது நம்ம நல்ல நன்னீர் போய் கடலோரத்துக்கு போகலைன்னா கடலில் உள்ள உப்பு நீர் உள்ளே உள்வாங்கும். அந்த விஞ்ஞானம் வேறு, அந்த அறிவியல் வேறு மிரட்டுது. நாளுக்கு நாள் உப்பு தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கடல் நீரை வந்து சுத்திகரிக்கும் இதுவாக கொண்டு வர போகிறா சொல்கிறாங்க சார். ஆமாம் சார், அது குடி தண்ணி பத்தலைன்னா நீங்கள் அதை சுத்திகரித்து தான் சாப்பிட்ணும். அந்த விஷயத்தில் நமக்கு எவ்வளவு தமிழகத்துக்கு பஞ்சம் வந்தாலும், ஒருவேளை பொருளாதாரத்தில் வசதியாக இருந்தோம்னா, பெரிய பஞ்சம் வந்தாலும் கடல் நீரை வந்து நம்ம தண்ணி மேற்கே இருந்து தான் தண்ணி குடிக்க வரும்னு பேர். எதிர்காலத்தில் கிழக்கே இருந்து தண்ணி போகும் போல இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி காலம் மாறுது. கிழக்கே இருந்து தானே பைப்பில் உங்களை டீசாலினைசேஷன் பிளான் போடணும். இங்கேருந்து உப்பு தண்ணீர் நன்னீர் ஆக்கி நன்னீரை கொண்டு போய் ஈரோட்டில் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நியாயமா? அது காவேரியினுடைய படுகையில் போய் நமக்கு நல்ல நீர் அங்கேருந்து வரத்துக்கு பதில் இங்கேருந்து நீர் போகுதுன்னா காலம் அப்படி தான் இருக்கு. இப்போ எதிர்காலம் பயத்துக்குரியது தான். இப்போ கார்த்திக் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு டேஞ்சர் ஜோன் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிலே வந்து சம்மர் ஸ்டார்ட் வாய்ப்புகள் இருக்குது சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு அதாவது பேரிடருங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது. அது நம்மளை இயற்கை பண்ணுற ஒரு நிகழ்வுகளை வந்து கணினியில் போடுறாங்க. எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கணினியில் இப்போ நம்ம ஏஐ டெக்னாலஜி மெஷின் லேர்னிங் வந்துருச்சு. நாங்கள் இப்போ படிக்கிறதெல்லாம் மெஷின் லேர்னிங் தான். மெஷினில் வந்து இது மெஷின் அதில் ஒரு நம்ம டெவலப் பண்ணுறோம். மெஷின் என்ஜின் மூவ் அதில் நாங்கள் நம்ம ஏரியாவை என்ன செய்யுது ஏது செய்யுது நம்ம அளவை எடுக்கும்போது உலகத்தினுடைய டேட்டா பேஸ் அல்லது பெரிய ஒரு புள்ளி விவரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து எப்படி இருந்தாலும் வந்து எல்லா 7 நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறது கணக்கு பார்த்தா நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 3 மாதங்கள் இந்த வருடம் 27, 26, 27, 26, 27 வரும். ஜனவரி 15 தேதி வரலும் வரும். பேராபத்தான இடம். அதில் நம்ம எல்லாரும் மேலாண்மை இப்போ இருந்தே நம்ம எல்லாம் மேலாண்மை செய்துக்குவோம். அரசாங்கம் வந்து இப்பயே மேலாண்மைக்கு ரெடி ஆகிட்டாங்க. தலைமைச் செயலாளருடைய சுற்றறிக்கையை பார்க்கும்போது இப்பொழுதே மேலாண்மை வந்து உங்களுக்கு யுக்தியை கையாளுறாங்க. தமிழகம் வந்து இப்பயே ரெடி ஆகிட்டு இருக்கு. சாதாரணமாக நீங்கள் அரசு இயந்திரம் இப்பயே ட்ரிக்கர் ஆகுது. அதனால் உங்களுக்கு நம்ம மேலாண்மைக்கு எல்லோரும் இண்டிவிஜுவல்ஸு, தொண்டு நிறுவனம், எல்லாரும் கிராம மக்கள் அப்படின்னு பொது இதை வந்து பேரிடர் வரும் பொழுதுங்க அதில் காப்பாற்றுறதுக்கு நமக்கு அந்த நேரத்தில் யாரை பார்க்குறது? அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்துக்களாக இருக்கும் மாஸ்கில் போய் ஓட வேண்டியதான். மாஸ்கில் உட்காந்துருக்கவங்க போய் கோயிலில் ஒத்துக்கான்னு தான். எல்லாம் ஜாதி மதங்கள் அப்பாற்பட்டு பேரிடர்ல நிற்கும் வந்து கை. ஓகே சார், இப்போ வந்து மக்கள் எப்படி சார் ப்ரிகாஷன்ஸாக இருக்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. நமக்கு இப்போ ஏஐ பேஸ்டு இன்ஃபர்மேஷன், அதாவதுங்க தொலை உணர்வு உடனே நம்ம ஏஐயில் சொல்கிறோம் இன்ஃபர்மேஷன் டக்குன்னு இந்த இடத்துல புயல் வரப்போகுது, இந்த இடத்துல மேக வெடிப்பு வரப்போகுது அப்படிலாம் இப்போ ஃபோர்காஸ்டிங் வந்து நமக்கு சொல்லிடலாம். அதை நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அதில் அவங்கள கடத்திடலாம். அரை மணி நேரத்துக்குள்ளே கடத்திடலாம். அந்த மாதிரி கடத்துதலுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒருவேளை மொபைல் டவர்லாம் இல்லை, அது மாதிரி இல்லைன்னா லோக்கல் ரேஞ்சு ஷார்ட் வேவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்குது. வாக்கி டாக்கி, அந்த அமெச்சூர் ரேடியோ, இந்த மாதிரிலாம் எதிர்காலத்தில் யுக்தியை கையாளணும். பக்கத்து ஊர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. நான் இங்கேருந்து வந்து மேக்ஸிமம் நான் வந்து வாக்கி டாக்கியில் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் சொல்ல முடியும். அங்கேருந்து அப்படியே உங்களுக்கு பாண்டிச்சேரி டு கடலூர் டு நாகப்பட்டினம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடனே மெசேஜெல்லாம் கடத்தணும். மொபைல் டவர் இல்லைன்னா சேட்டலைட்டும் வந்து இப்போ கேப்சர் பண்ணாது. சேட்டலைட் வந்து ரொம்ப அடர்த்தியான மேக கூட்டங்கள் இருந்ததுன்னா கீழே உள்ள பிரச்சனையை கேப்சர் பண்ணாது. அக்யூரேட்டாக லிடார் இருக்குது. லிடாருங்கிற எந்திரத்து மூலமாக பண்ணலாம். பட் இருந்தாலும் அக்யூரேசி கம்மியாக, கணிப்பு கம்மியாக, துல்லியமாக இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு நமக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கீழே நம்ம தரைக்கும் கீழே இருக்கிற நம்ம கூட்டம் ஃபோர்ஸ் இருக்குல்ல, படைன்னு சொல்கிறோம். கிரவுண்ட் ஃபோர்ஸுங்கிற நம்மளுடைய குழுவே வந்து அதை எதிர்த்து நம்மளே மேலாண்மை செய்யணும். இது ஃபியூச்சரில் ரொம்ப இருக்கும். கிரவுண்ட் ஃபோர்ஸ் தான் நிறைய காப்பாற்றிக்க வேண்டியிருக்கோம். மேலே அட்மாஸ்பியர் இருந்து வேறு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக கொஞ்சம் குறையும். ஸோ இப்போ விவசாயம் வந்து முன்பை விட இப்போ ரொம்ப கம்மியாகவும் சொல்ல வரீங்க? ரொம்ப கம்மி. விவசாயம் வந்து ஓவராலாகவே உலகளாவே வரலையே இப்போயே வந்து ஒரு 14% கம்மி, 14% கம்மி. எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடி எடுத்துக்கிட்டாலும் சரி, வீட்டை எடுத்துக்கிட்டாலும், பார்லி எடுத்துக்கிட்டாலும், அங்கே உள்ள செர்ரி பழங்களாகட்டும், நம்ம ஊர் தக்காளி ஆகட்டும், எல்லா இதுலேயுமே ஈல்டு ஓரளவுக்கு இப்போ வந்து குறைஞ்சி தான் காணப்படுது. அதனால் என்ன நீர் பற்றாக்குறை என்ன வர உங்களுக்கு வந்து இந்த வெட் கிராப் இருக்குது, வெட்லேண்ட் கிராப்புங்கிற அந்த பேடி, இந்த வீட்டு, இந்த மாதிரி இருக்கிற ஈரத்தோடு இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் ஈல்டு கம்மியாகும். நம்மளும் அதுக்கு போக முடியாது. எதிர்காலத்தில் நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்னமும் தானியங்களுக்கு போக வேண்டிய காலம் வரும். நெல்லை விட்டுட்டு மில்லட்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும். சோளம், கம்பு பழைய காலத்தில் சாப்பிட்ட மாதிரி போகிற மாதிரி வரும். கம்பு சோளம் சாப்பிட்ற காலம் வரும், கண்டிப்பாக வரும். திரும்பி அகைன் பேக் டு எனக்கு என்ன உங்களுக்கு இதுக்கு வந்து நீர் ஆதாரம் பத்தாது நெல் விளைச்சலுக்கு. அப்போ நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு 2 மழை 3 மழையிலேயே பெய்கிற சோளம், கம்பு இருக்குது.
எல்லாத்த விட கிங் இருக்குது ஒரு வரகுன்னு ஒன்று இருக்குது. ஆதி காலத்தில் வரகு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கிணறு வெட்டல, இப்போ டேம் இல்லை, ஆற்றுலேருந்து தண்ணியை கொண்டு போகிற இப்போ யுக்தி இல்லை. அதனால் வந்து ஆற்று ஓரமாக இருந்துட்டு அந்த தண்ணியை இறச்சி போடுவாங்க. அன்னைய தேதிக்கு நமக்கு வந்து திணையும் வரகும் தான் இருந்தது. சாமை, குதிரை, புறநானூரில் வந்து சாமைங்கிற திணை வகை, வரகு வகை, அதெல்லாம் சாமை திணைங்கெல்லாம் வரகு வகையில் ஒரு வகை, அப்புறம் திணை வகைங்கிறது. அதனால் இந்த இரண்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தோம். அப்புறம் உங்களுக்கு நாகரிகம் வர 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 ஏற்ற இறைக்கிறது, எல்லாம் இரும்பு கண்டுபிடிச்சோன்னா எல்லாம் ஏற்றம் இறைக்கிறது, தோல் கருவியில் வச்சுக்கிறது, எல்லாம் வந்து இறைச்சி தண்ணி இறைச்சோம். அப்புறம் கேணி வெட்ட ஆரம்பித்தோம். 70 பம்ப் செட்டு வந்துச்சு. பம்ப் செட்டுக்கு பிற்பாடு நிலத்தடி நீரை உறிஞ்சி இன்றைக்கி நிலத்தடி நீர் சுத்தமாக போச்சு. அதனால் இன்னமும் உங்களுக்கு எவ்வளோ நவீனம் வந்தமோ அந்த நவீனத்திலேருந்து திருப்பி இயற்கைக்கு போகிற வேண்டிய காலம் சீக்கிரம் வருது. ஆமாம், நவீனத்திலேருந்து எல்லாம் ரிவர்ஸ் ஆகி தான் ஆகும். காலம் பாடம் கொடுக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.